நெல்லை மாவட்ட விவசாயிகளை ஏமாற்றாதே ஏமாற்றாதே மத்திய அரசே நெல்லை மாவட்ட விவசாயிகளை ஏமாற்றாதே தென்னை மர இழப்பு பவர் கிரிட் நிறுவனமே ஆண்டுகள் கொடுமைப்படுத்தியும் இரக்கம் இல்லையா திண்டுக்கல்லுக்கு 17,000. மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனம் 400 kV மின்பாதையை தமிழகம் முழுவதும் அமைத்து வருகின்றது. 2003-2004 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 5,000 ரூபாய் இழப்பீடு தந்தது. ஆனால் தென் மாவட்டங்களிலே குறிப்பாக செங்கோட்டை, தென்காசி வட்டங்களிலே வெறும் 1000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றிவிட்டது. இதை பல்வேறு முறை எடுத்துச் சொல்லியும் ஆனால் பவர் கிரிட் நிறுவனம் அதை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை, கருத்திலும் எடுத்துக்கொள்ளவில்லை. கேரளாவிலே அதே காலகட்டத்திலே 20,000 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் நெல்லை மாவட்ட விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஏமாற்றி விட்டார்கள். சமீபத்திலே திண்டுக்கல்லிலே 16,000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். ஆனால் நெல்லை மாவட்டத்திலே மட்டும் வெறும் 1000 ரூபாய் கொடுத்து பல்வேறு நீதிமன்றங்களிலே வழக்கு தொடர்ந்தும் சமாதான கூட்டங்கள் நடத்தியும் பவர் கிரிட் நிறுவனம் இந்த நெல்லை மாவட்ட விவசாயிகளை புறக்கணித்து வருகிறது. அதனால் இன்று தென்காசி ரயில் நிலையத்திலே இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம். மத்திய அரசு பொதுவாக தமிழக மக்களை புறக்கணித்தே வருகிறது. மீனவர் பிரச்சனை ஆனாலும் சரி, உழவர் பிரச்சனை ஆனாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனை ஆனாலும் சரி, காவிரி நீர் பிரச்சனை ஆனாலும் சரி, மத்திய அரசு இந்த தமிழக மக்களை 2ஆம் தர குடிமக்களாகவே நடத்தி வருகின்றது. தமிழக மக்கள் படுகின்ற துயரங்களை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளோம். இன்னும் 4-5 பொங்கல் கழித்து மீண்டும் இந்த போராட்டத்தை மிக தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். முருகவேல், தலைவர், விவசாய விழிப்புணர்வு இயக்கம், ஈரோடு.